சென்னையில் இப்படி ஒரு இடமான ஆச்சரியப்படுத்தி ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். வாங்க போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காளி கோவில். இதுவும் பார்த்திங்கன்னா மலை மேலே தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது காளி கோவிலுக்கு கிடையாது, சிவனை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அது பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவில். கோவிலுக்கான பேர் பார்த்திங்க அப்படின்னா அனுஷ்யா தேவி உடனாகிய அத்தீஸ்வரர் திருக்கோவில் பச்சைமலை அப்படின்னு தான் போர்டு போட்டிருக்கோம். இந்த கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த கோவிலுடைய மலையடிவாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா முழுமுதற் கடவுளாகிய விநாயகர் வந்து விற்றிருக்கிறாரு. இவரை வணங்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய பயணத்தை தொடரலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் மலை மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய சிவன் கோவில் அப்படிங்கிறது இங்கே மட்டும்தான் வந்து இருக்குது. இந்த மலை பார்த்திங்கன்னா 200 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுடைய டைம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 6:30லேருந்து 12 மணி வரைக்கும், மாலையில் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோவில் நடை வந்து திறந்திருக்கும். பக்கத்தில் வந்து கடைகள் எதுவும் கிடையாது. நீங்கள் பூவெலாம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா இங்கே ஒரு பாட்டி வந்து பூ வியாபாரம் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த நடை ஏறுற இடத்துல இருக்கிறதா சொன்னாங்க. நீங்கள் கார்லேயோ இல்லைன்னா 2 வீலர்லேயோ வந்தீங்க அப்படின்னா ஒன்று ட்ரெக்கிங் போகிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி படிக்கட்டில் ஏறி போகலாம். இல்லை என்னால் நடக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இன்னொரு பாதை ஒன்று இருக்குது. அவங்க வந்து டைரெக்டாகவே வந்து கார்லலாம் வரதா இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே வந்து கோவிலுடைய நுழைவாயிலுக்கு போயிடலாம். நீங்கள் மேலே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கான இடவசதியும் இருக்குது. அதனால் நீங்கள் அப்படி கூட நீங்கள் டைரெக்டாக போய்க்கலாம். பாதிப்படி ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நடந்து வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 படிக்கிட்ட இருக்கும், அதை ஏறி வரணும். வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகளால் நிறைந்த மலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு மூலிகை செடிகளும் வந்து இங்கே இருக்குது. நம்ம மலை ஏறும்போதே பார்த்திங்கன்னா அந்த மூலிகைகளுடைய வாசனை நம்மளால் உணர முடியும். இப்போ நம்ம படி ஏறி மேலே வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்க அப்படின்னா கோவில். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகம் நடைபெற்ற கோவிலில் பார்த்திங்கன்னா 3 மாதம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து கோவிலில் இருக்கக்கூடிய வீரிய சக்திங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனைகளை வைக்கும்போது அது வந்து மிக விரைவில் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பிரார்த்தனைக்காக கடவுள்கிட்ட வந்து நம்ம வேண்டிக்கிறோமோ அந்த பிரார்த்தனை வந்து சீக்கிரமாகவே வந்து கடவுள் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த 3 மாதம்தான் இம்பார்ட்டனாக, மற்ற நாள் இம்பார்ட்டன் இல்லையா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. 3 மாதங்கிறது வீரிய சக்தியோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் 1 வருஷம் வரைக்குமே இந்த சக்தி வந்து தொடரும். அதுக்கப்புறம் இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அதுக்கப்புறமும் இருக்கும். ஆனால் இந்த 3 மாதங்கிறது ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம். கூடி வரும்போது உள்ளே நுழைஞ்சதும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அகத்திய பெருமான் இருப்பார். அவருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே குகைக்குள்ளே வந்து பாலாம்பிகை இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலாம்பிகை வந்து குகைக்குள்ளே இருக்காங்க. குகைக்குள்ளே இருக்கிற பாலாம்பிகை வந்து இவங்க மட்டும்தான். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா திரிபுர சுந்தரியோடைய கதையெல்லாம், அதுதான் இவங்க. சித்தர்களுடைய மூலக்கடவுள்னே சொல்லலாம். இவங்க சித்தர்கள் வந்து தினமுமே இப்போ வரைக்கும் வந்து இங்கே வந்து 18 சித்தர்களும் வந்து பாலாம்பிகை வழிபட்டு போகிறதா சொல்கிறாங்க இப்போ வரைக்குமே. அதனால இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா சித்தர்கள் வாழக்கூடிய சிவன் மலை அப்படிங்கிற பேரும் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. பாலாம்பிகை வழிபாடு செஞ்சுட்டு மேலே வந்தீங்க அப்படின்னா சிவபெருமான் வந்து வீற்றிருப்பார். இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்த்திங்க அப்படின்னா அத்ரி மகரிஷி வடிவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் இந்த கோவிலை பற்றி இங்கே தொண்டு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பெரியவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன் அந்த பேர் வந்ததுனாக்கா அது பின்னாடி சொல்கிறேன். முதல்ல வந்து திரேதாயுகம் துவாபரயுகம் 2 யுகத்துமே பார்த்தீங்கன்னாக்கா பகவானே வந்து எல்லா இதுவும் எடுத்தார், அவதாரங்களும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் எடுத்தார், ராம அவதாரம் எடுத்தார், எல்லா அவதாரம் பகவானே எடுத்துருந்தார். சிவபெருமான் பார்த்தா திருவிளையாடல் வந்து மதுரையில் பண்ணார், ஒருமே பகவானே பண்ணியிருந்தார். பகவானே பண்ணி அவருக்கு போர் அடிச்சு போச்சு. சரி கலியுகம்ன்றது ஒன்று ஆரம்பிக்கணும், கலியுகத்தில் வந்து உயிரினங்களை படைக்கணும்னு முடிவு பண்ணார். கலியுகம் ஆரம்பித்தார். கலியுகத்தில் வந்து முதல் வந்து திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரயுகம் முடிஞ்சோடனே கலியுகத்தில் முதல்ல வந்து யாரை சிருஷ்டிக்கிறாருனாக்கா பகவான் பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார். சிவன் முதல்ல பிரம்மாவை சிருஷ்டித்த உடனே அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் பேர் சிருஷ்டிக்கணும்னு சொன்னால் 7 சப்த ரிஷிகளை படைக்கிறார். சப்த ரிஷியில் வந்து ஒரு மகரிஷி தான் இங்கே இருக்கக்கூடிய அத்ரி மகரிஷி வந்து இங்கே வந்து அத்ரி மகரிஷி வந்தார் அப்படிங்கிற கதையை பார்க்கலாம்.
வடநாட்டுக்காரர் தான் இந்த அத்ரி மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய மகரிஷி. இவங்க வந்து தென் கைலாயத்துக்கு அகத்திய முனிவரை பார்க்குறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய சீடர்களும் வராங்க. சீடர்கள் வந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்ப நோய் வந்து அவங்கள வந்து தாக்குது. இதை வந்து தென் கைலாயம், அதாவது தென் கைலாயம்ங்கிறது முதல் பகுதி. இப்போ இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா தென் கைலாயத்தில் கடைசி பகுதி. முதல் பகுதியிலேருந்து கடைசி பகுதிக்கு ஞான திருஷ்டியில் வந்து இந்த அத்ரி மகரிஷி வந்து பார்க்குறாரு. எங்கே நம்மளுடைய சீடர்களை காணும், என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இது எல்லா காட்சிகளும் வந்து ஞான திருஷ்டியில் தெரியுது. உடனே அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து தியானத்தில் உட்கார்றாரு. அப்படி தியானத்தில் உட்காரும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மூலிகை வந்து கிடைக்குது. உடனே அந்த மூலிகையை வந்து தன்னுடைய சீடருக்கு வந்து கொடுத்து அதை வந்து அந்த நோயிலேருந்து அவங்கள வந்து காப்பாற்றுறாரு. உடனே இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தியானத்திலேயே வந்து அமர்ந்துடுறாரு இந்த அத்ரி மகரிஷி. இவங்க இருக்கக்கூடிய அனுஷ்யா தேவி. அடிக்கடி நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், படித்தாண்டா பத்தினி அனுஷ்யா தேவி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அத்ரி மகரிஷி வந்து வெளியில் கிளம்பி போயிடுறாரு. அப்போ வந்து சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மா 3 பேரும் வந்து மாறு வேடத்தில் கலியுகத்தில் இருக்கக்கூடிய அனுஷ்யா தேவியை பார்க்குறதுக்காக வராங்க. இதில் பார்த்திங்கன்னா வீட்டில் யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து உபசரிக்கக்கூடிய வழக்கம் இருக்கும். நம்ம அந்த காலத்தில் சாமி படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். தேவர்கள் முனிவர்கள்லாம் வந்து வருவாங்க. அவங்க மனசு நோகாதபடி உபசரணி பண்ணி அனுப்புவாங்க. இல்லைன்னா அவங்க சாபம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற படம்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து 3 பேரும் மாறு வேடத்தில் அனுஷ்யா தேவியை பார்க்குறதுக்காக கலியுகம் வராங்க. அனுஷ்யா தேவி வந்து இவங்க 3 பேரையும் வந்து உபசரிக்கிறாங்க. அப்போ அந்த 3 பேரும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எனக்கு வந்து நிர்வாணமாக எனக்கு வந்து நீங்கள் வந்து உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் அனுஷ்யா தேவி கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. உடனே இந்த கோரிக்கையை ஏற்றின அனுஷ்யா தேவி ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிறாங்க. ஓகே, நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உள்ளே போகிறாங்க. ஞான திருஷ்டியில் பார்க்குறாங்க வந்திருக்கிறது யார் அப்படின்னு. 3 பேரும் வந்து முப்பெரும் தேவர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. உடனே உள்ளேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்த அனுஷ்யா தேவி அந்த 3 பேரையும் வந்து சிறு குழந்தைகளாக மாற்றிடுறாங்க. மாற்றி அவங்க கேட்ட மாதிரியே அவங்க மடியில் வச்சு அவங்க 3 பேரையும் வந்து உபசரண் பண்ணுறாங்க. அப்போது ஒரு செகண்ட் வந்து உலகத்தில் எதுவுமே இயங்காமல் அப்படியே நின்றுடுது. பயந்து போய் மேலே இருந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி 3 பேரும் அவங்களுடைய கணவனை தேடி கலியுகம் வராங்க. அப்போ வந்து அனுஷ்யா தேவி வந்து இவங்க 3 பேரையும் குழந்தைய மாற்றி வச்சுருக்காங்க இல்லையா. இதை பார்த்துட்டு 3 பேரும் வந்து அனுஷ்யா தேவி கிட்ட மடிப்பிச்சை கேட்குறாங்க, என்னுடைய கணவரை திருப்பி கொடுங்க அப்படின்னு. இந்த குழந்தை தான் தாத்தாத்ரேயர். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அனுஷ்யா தேவியோட குழந்தை தான் இந்த தாத்தாத்ரேயர். அனுஷ்யா தேவி மறுபடியும் அவங்கள வந்து பழைய நிலைக்கு வந்து மாற்றிட்டாங்க. இந்த கோவில் வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணிங்க அப்படின்னா அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்கள் எல்லாத்துக்குமே திரும்பி போகும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்களும் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா இப்படி ஒரு பிளேஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்காம. ஓகே, கோவில் சென்னை குரோம்பேட்டை டு சானிட்டோரியம் போகிற வழியில் பச்சைமலைங்கிற மலை மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான சிவன் கோவில் இது.